நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பின்வரும் சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி ஒரு தமிழ் திரைப்படத்தின் தலைப்பு கிடைக்கும்படி செய்யவும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ கில்லாடி, பி பில்லா, சி கேடி, டி ரங்கா. Hands up. இதுல கில்லாடி யாருன்னு பார்ப்போம். யா, சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். சி கேடி, பி பில்லா, ஏ கில்லாடி, டி ரங்கா. கேடி, பில்லா, கில்லாடி, ரங்கா. சரி, இப்ப எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்கான்னு பார்க்கலாம். 3 பேரு. மின்னல் விரலுக்கான வீரர் துரைக்கண்ணன். இங்க வந்துட்டீங்க. எக்ஸ்பிரஸ் மாதிரி ஏறிட்டேன். வர்றது எவ்வளவு தூரம் இல்ல? எக்ஸ்பிரஸ் மாதிரி ஏறிட்டீங்க. ஆக்சுவலா இதான் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே நான் வேலைக்கு போனாலும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தான் ட்ரெயின் பிடிப்பேன். ஓடியே போய் பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டேன் உங்களை இன்னைக்கு. ரெடி? எக்ஸைட்டட். So, why wait? Come on. வாங்க, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. So, துரைக்கண்ணன், சண்முகம், முதலியார் மும்பையில இருந்து ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மும்பையில் வசிக்கும் தமிழன். எத்தனை வருஷம் மும்பையில் இருக்கீங்க? அப்பா வந்து 40 வருஷமா இருக்காரு. நான் பிறந்தது இங்க தான் ஊர்ல. ஆனா 1 மாசம் கை குழந்தையோட அங்க இருந்து. எந்த ஊரு? வேலூர். அதுக்கப்புறம் அங்கதான் எல்லாம். மறுபடியும் இங்க வந்ததில்ல? இல்ல, வந்திருக்கிறேன். ரொம்ப ரேரா வந்திருக்கிறேன். எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? 10th வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சேன். மும்பைல தமிழ்ல தான் படிச்சேன். இங்க இருந்து மும்பை போனாலும் தமிழ்நாட்டின் மனம் போகல. மண் வாசனை போகல. வண்டர்ஃபுல். Thank you. தொடர்ந்து பேசணும். நிறைய விஷயங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வீடியோ இருக்கு, பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் துரைக்கண்ணன். அப்பா பேர் சண்முகம், அம்மா பேர் சாந்தி. எங்கள் சொந்த ஊர் வந்து வேலூர் கூட்டுத்தாக்குன்னு கிராமம். அங்கிருந்து அப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாரு மும்பையில். நைன்டீன் 70s வந்தவர் தான் எங்கள் அப்பா. அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா, சிட்டியில் போனால் எதனா ஒரு வேலை கிடைச்சிரும் எல்லாருக்கும். அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். அதை பொழைச்சிக்கிட்டு ஊரில் போய் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஒரு கனவு தான் எல்லாருக்கும். அந்த ஒரு கனவுல வந்தவர் தான் எங்கள் அப்பாவும். இருக்கிறது வீடு இருக்காது. ஒரு படுக்கிறதுக்கு இடம் வேணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். அப்போ குச்சி வீடு, இந்த சகதி சேருமா இருக்கிற குச்சி வீடு, குடிசை போட்டு தான் இடம் பிடிப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணி அப்படி இருந்து பிடிச்ச இடம் தான். அப்படி 40 வருஷம் உழைப்பில் ஒரு வீடு மும்பையில் இருக்குன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஸ்லம் ஏரியாவில் மக்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இருக்கும். எல்லாம் சண்டே சாட்டர்டேயா எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். நல்லா அக்கம் பக்கம் எதிரில் தினமும் பார்த்துப்போம், பேசிப்போம். ஆனால் அந்த ஃப்ளாட்டு பில்டிங் ஏரியாலாம் கதவு எப்பயுமே மூடிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டாங்க. அது மாதிரி தான். இங்கே அப்படி இல்லை. தமிழ்காரரா? தமிழ்காரன்பா. அது மாதிரி இந்த பிரிச்சுலாம் பேச மாட்டோம். அது மாதிரி சூப்பரான ஒரு இதுதான். அப்புறம் மெயின் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கணுன்னா, நான்லாம் இந்த ஷோவில் கலந்துக்க முடியுமா, எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இந்த ஷோவில் கலந்துக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி. என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகாதுடா. எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லணும். ட்ரை பண்ணேன். இன்னைக்கு உங்கள் இடத்துல வந்து நிற்கிறேன்.
சூப்பர், பியூட்டிஃபுல். யார் வந்திருக்காங்க கூட? அம்மா, ஃப்ரெண்ட்ஸு. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெருமையா இருக்கா பிள்ளைய பார்க்கும் போதுங்க? சந்தோஷமா இருக்குது. யார் ஃப்ரெண்ட்ஸு? 2 பேர். வணக்கம் சார். என்ன பேரு? சங்கர். சங்கர். நீங்க? என் பேர் சுரேஷ் சார், துரைக்கண்ணன் அண்ட் ஃப்ரெண்ட், மும்பையிலேருந்து வரேன். நீங்களும் மும்பைலேருந்து வரீங்க? மும்பைலேருந்து. நீ செல்லம்? நானும் மும்பைலேருந்து வந்தேன் சார். எல்லாம் அங்கே நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்? எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எல்லாம் அப்பா அம்மா சொல்லுவாங்க, வெளியே போனால் பார்த்து பழகுடா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பழகு. எனக்கு ஒரு பொக்கிஷன் தான் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவேன். அண்ணன், 2 அண்ணன் மாதிரி எங்களுக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த ஹாட் சீட்டில் உட்காரும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எவ்வளோ முக்கியம் இந்த பணம் உங்களுக்கு? எனக்கு 1000 ரூபாவே ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நான் 30 ரூபாலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். 30 ரூபா தான் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபாவே பெரிய விஷயம் தான். கோடி ரூபா கொடுத்த மாதிரி தான் 1000 ரூபாவே. சூப்பர். போக போக நிறைய பேசுவோம். ஓகே சார். வண்டர்ஃபுல். ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். குட் வண்டர்ஃபுல் பிகினிங். கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் உடல் உறுப்புகளில் 6 பேக்ஸை பொதுவாக எதனுடன் தொடர்பு படுத்தலாம்? The options are A மணிக்கட்டுகள், B தொடைகள், C புஜங்கள், D வயிறு. ஃபிக்ஸ் டி வயிறு. ஃபிக்ஸ் D வயிறு. யா. ஜீனியஸ் லாக் D வயிறு. உங்களால தொடர்பு படுத்த முடியுமா? ஃபிட்னஸ் எல்லாம் உண்டா? சார் 8 பேக்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். 8 பேக்ஸ். இப்போ கூட 5 பேக்ஸ் இருக்கு. எனக்கு ஃபேமிலி பேக் இருக்கு. D வயிறு is the right answer. எங்க பண்ண முடியுது இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் எக்ஸசைஸ் உங்களுக்கு? ஆக்சுவலாக ரொம்ப காத்தடிச்சா விழுந்துற மாதிரி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொன்னாங்க, வாடா தண்டால் எடுக்கலாம், ஜிம் பண்ணலான்னு. சரி, அப்ரெண்டிஷிப் பண்ணிட்டு இருந்தேன் ரயில்வேல. ஸ்டைபெண்ட் வரும், 1200 வரும். 1000 வீட்டுக்கு கொடுத்துருவேன், 200 வந்து பர்சனல் இந்த ஜிம்முக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதில் வந்து இந்த உடம்பு தான். சூப்பர். இரண்டாவது கேள்வி, 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த விளையாட்டு தடகள விளையாட்டை சேர்ந்தது? The options are A 100 meter sprint, B football, C cricket, D golf. ஃபிக்ஸ் A 100 meter sprint. Genius lock A 100 meter sprint. இதுல சாதனை படிச்சவங்களை பத்தி ஏதாவது தெரியுமா? லேட்டஸ்டா உசேன் போல்ட். யா, ஒலிம்பிக்ஸ்ல வாங்கியிருக்காரு. ரெக்கார்ட் எவ்வளோ? 9.43 some seconds நினைக்கிறேன். You're almost close. Brilliant. 9.58 seconds. Okay. Superb. என்ன வேலை முதல் வேலை உங்களுக்கு? முதல் வேலை சொல்ல போனீங்கன்னா புக் பைண்டிங் மாதிரி, அது மாதிரி எடுத்து கொடுப்பேன். சின்ன பையன் 8th கிளாஸ் படிக்கும்போது வேலை செஞ்சேன். எல்லாருமே அப்படி தான், நான் மட்டும் இல்லை, எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க தான். ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான். படிப்படியாக ஒரு புக்கு கம்பெனியில் வேலை செஞ்சேன், எடுத்து கொடுப்பேன். ஆஃப்டர் 9th அது ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செஞ்சேன், பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு. 10th ஒரு புக் பைண்டிங் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அது வந்து புக்கு தயாரிக்கிற இடம், அது பைண்டிங் வேறு மாதிரி வேலை செஞ்சேன். 10th போய் லேத், டர்னர், ஃபிட்டர் அந்த லைனில் வேலை செஞ்சேன். 11th வரைக்கும் அதே கண்டினியூ பண்ணேன். அவர் ஹெல்ப் பண்ணார் எனக்கு, ரவி சார்னு, முக்கியமான ஆள். நான் 11th படிக்கிறதுக்கும் காரணம் அவர் மெயின் ஆள். அதே மாதிரி 11th சேர்றதுக்கும் முக்கியமான ஆள் வந்து தேவப்பா பங்கேரா. 1500 ரூபா கொடுத்தாரு எனக்கு. அந்த 1500 ரூபானால தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன்னு ரொம்ப நினைக்கிறேன். இல்லை 11th சேர்ந்துருக்க முடியாது, போடா வேலைக்கு, அந்த ஒரு நிலைமை வந்துடுச்சு. 83% எடுத்தேன் 10th. சரி, 1500 ரூபாய் ஒரு மனிதனோட வாழ்க்கையே மாற்றுது. 1500 ரூபாங்கிறது அதோடைய பணம் இல்லை, அது எப்போ கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், என்னாருக்கு கொடுக்குறோங்கிறது தான். வண்டர்ஃபுல். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். 3000 ரூபாய். மூணாவது கேள்வி உங்களுக்காக இதோ. ஒருவர் 3 டஜன் ஆப்பிள் வாங்கினால் அவருக்கு எத்தனை பழங்கள் கிடைக்கும்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A 24, B 30, C 36, D 45. ஃபிக்ஸ் C 36. Fix C 36 genius.
சரியான விடை. தேங்க்யூ. சரியான ஆன்சர். ஸ்பிரிண்ட் பத்தியெல்லாம் எவ்வளவு பேசுறீங்களே? ரெகுலரா பேப்பர்ல படிக்கிறீங்களா? பேப்பர் வந்து பேப்பரில் படிக்கிறது இல்லை, மொபைலில் தான் படிக்கிறது. மொபைல், இன்டர்நெட்டு. நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டேன். உங்களை வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் நல்லா நம்ம போகணுங்கிறது மோட்டிவேட் பண்ணுறது என்ன உங்களை? மோட்டிவேட் எல்லாரும் சொல்கிறாங்க நான் வாழ்க்கையில் விழுந்துட்டேன், இங்கே விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு கவிதை மாரி ஒன்று பார்த்தேன். 10 முறை விழுந்தவனுக்கு பூமி சொன்னதாம், 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. ரொம்ப அழகான விஷயங்களை படிக்கிறீங்க, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு, அழகாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ பக்குவமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. கொஞ்சம் டென்ஷனாக இருக்குங்க. ஏன் டென்ஷனாக இருக்குங்க? டென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் இதில் உட்காந்து பேசுகிறேன். ஹாட் சீட்டில் எனக்கும் உட்காந்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே செல்லம். நாலாவது கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ விருது பெற்ற இந்த திரைப்படத்தை கண்டுபிடிக்கவும். உங்களுக்கு ஒரு ஆடியோ ரவுண்ட் இருக்கும். ஓகே, கேட்கலாமா? கேட்கலாம் சார். ஆடியோ ப்ளீஸ். आजा आजा जिंदे शामी आने के तले है, आजा जरी वाले नीले आसमाने के तले है। And the options are A. Tal, B. Ravan, C. Slumdog Millionaire, D. Jodha Akbar. ஃபிக்ஸ் சி, ஸ்லம்டாக் மில்லியனியர். Genius, Fix, C. Slumdog Millionaire. பார்த்துருக்கீங்களா Slumdog Millionaire? அதை தான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி? டைம் கிடைக்காது எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு. ஆ. ஏன்னா பூனேல வேலை செய்கிறேன், அங்கேயும் எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேன். வீட்டுக்கு வந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக பேசலான்னு தான் நினைப்பேன். அதனால இட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர். வாழ்க்கையில் நடந்த கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு. அதே யோசிச்சு யோசிச்சு சொல்லுவார். ஒரு டீ கடையில் வேலை செய்கிற பையன் தான், லைக் a slumdog millionaire. என்ன C. மாதிரி தான். Slumdog Millionaire is our right answer. பரவாயில்லையே, அரை பார்த்தாலும் முழுசா ஒரு பதில் சொல்லிட்டீங்களே. இல்லை என்ன மாரி தான் கிட்டத்தட்ட, நானும் அதே மாதிரி தான். நீங்களும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். இன்னொரு மில்லியனர் ஆகணும் நீங்க. கண்டிப்பா. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில. நான் மனசில் என்னைக்கோ மில்லியனர் ஆகிட்டேன். மும்பை நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக எனக்கு வந்து மும்பை ஒரு வீடு ஆயிடுச்சு. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹிந்தி சினிமா என்னை ரொம்ப பெரிய அளவில் என்னை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து கன்னடத்துலேருந்து வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்தோட இப்போ ஹிந்தியும் ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. பட் அங்கே வந்து நிறைய ஒரு டெம்டேஷன்ஸ் நிறையான்னு சொல்லுவாங்க மும்பையில். அதுவும் இந்த மாதிரியான ஒரு இடங்களில், நீங்கள் இருக்கிற இடங்களில் வந்து தவறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். அது இதை தாண்டி இப்படி ஆரோக்கியம் எப்படின்னு நான் ஆச்சரியப்படுறேன். அம்மா தான் சார் காரணம் இதுக்கு. யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலை இது வரைக்கும். அந்த தாட் வந்ததில்லை. அதனால நான் என்றைக்குமே மில்லியனர் தான். அதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம இறந்த பிறகு நம்மளை 4 பேர் தூக்குறதுக்கு வரணும். அதுதான் நீ என்ன எப்படி இருந்தன்னு ஒரு அர்த்தம் குறிக்கும். சூப்பர். 5வது கேள்வி, 10,000 ரூபாய் உங்களுக்காக. இதோ இவற்றில் இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் சேவை எது? The options are A. Speed Post, B. Professional Courier, C. Overnight Express, D. Blue Dart. ஃபிக்ஸ் ஏ, ஆப்ஷன் ஏ, ஸ்பீட் போஸ்ட். Genius, Fix A. Speed Post. ஏன் அவ்வளோ யோசிச்சிங்க? இல்லை, நான் ஓவர் நைட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தேன். அப்போ கரெக்டாக ஸ்பீட் போஸ்ட். A. Speed Post is the right answer. 10,000 ரூபாய் உறுதி பணம். டென்ஷன் குறையுதா? அப்படியே தான் இருக்கு. நான் கூலாக தான் இருக்கிறேன். வார்ம் அப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிருச்சு. இனிமேல் அந்த டென்ஷன் கிடையாது. வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டீங்க ஹாட் சீட்ல. ஆமாம், அதுதான் எனக்கு மெயின். எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொன்னாங்க, மச்சான் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஹாட் சீட்டில் எப்படின்னா போயிடு, நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ ஹாட் சீட்டுக்கு போயிடு, நாளைக்கு நீ வரும்போது பேனர்லாம் அடிச்சு ஓட்டுவோம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேனர் ரெடியா? ரெடி ஆயிடும். 10,000 ரூபாய்க்கு ரெடி ஆயிடும். அவன் உட்கார்ந்தா ரெடி ஆயிட்டு இருக்க நேரத்துக்கு. கோடீஸ்வரன் துரைக்கண்ணன் வாழ்க வாழ்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ மணிரத்னம் இயக்கிய நாயகன் திரைப்படம் இவர்களில் எந்த தென்னிந்திய நிழல் உலக பிரமுகரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது என நம்பப்படுகிறது? The life of which South Indian underworld personality was Maniratnam's Nayagan believed to be loosely based on? And the options are A. Chain Jaipal, B. Varadaraja Mudaliar, C. Chota Rajan, D. Haji Mastan. ஃபிக்ஸ் ஆப்ஷன் பி வரதராஜ முதலியார். Sure. யா ஷுவர் சார். Genius lock B. Varadaraja Mudaliar. ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு மும்பையில் இருக்க முடியாது. B is the right answer. இன்னொன்று சொல்கிறேன் சார் நான். வரதராஜ முதலியார் எப்படி ஒட்டுமொத்த மும்பைக்கோ எங்கள் ஏரியாவுக்கு வந்து சவுந்தர பாண்டிய அண்ணாச்சி சொல்லுவோம் நாங்கள். அவர்னால தான் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். அவர் செல்லப்பா அங்கல் இவங்கெல்லாம் ஒரு சேர்ந்து பண்ணதான். இவங்க சப்போர்ட் வச்சு இவங்க பண்ணது தான். எல்லா தமிழர்கள் தான். சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துங்க உங்களெல்லாம் நீங்கள்? இல்லை, நான் சவுந்தர பாண்டிய அண்ணாச்சி பார்த்துருக்கேன். செல்லப்பா அங்கல் நான் பார்த்ததில்லை, ஞாபகம் இல்லை எனக்கு. அதுமாரி வரதராஜ முதலியாரும் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஏன்னா இவங்களை பார்க்க முடியலன்னு ஒரு இருக்கும். ஆனால் இவங்கனால தான் நான் இருக்கிறேன்ற ஒரு தெம்பு இருக்கும். எப்படி சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க அதை நீங்கள்? ஏன்னா அதில் அந்த நாயகன் படத்துலேயே பார்த்துருப்போம், கமல் சார் நடிப்பிலே பார்த்துருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. ஆனால் அதை விட உண்மையான கஷ்டம் இன்னும் எவ்வளவோ பட்டிருப்பாங்க. இன்றைக்கும் அவங்க பேரை சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை மும்பையில். ஏன் உங்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்களா சுற்றி இருக்கிறவங்க? ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம். லாங்குவேஜ்னா எங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க மாட்டீங்க. இப்போது எல்லாரும் விரட்டுறதுக்கு காரணமே அதுதான். அந்த நாளில் எந்த கட்சி எங்களை விரட்டுச்சோ அதே கட்சி தான் எங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுக்குது. உங்களை யாரும் அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ அவங்க மனசு வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். அவ்வளோ மனசில் அவங்கள இருக்கிறோம் நாங்கள். தமிழ்காரங்களே நல்லவங்க. சவுத் இண்டியன்ஸ் ஆர் பெஸ்ட். இப்போது மும்பையில் வந்து ஒரு கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர் தமிழர், கேப்டன் தமிழ் செல்வன். அதே மாதிரி லலிதா அண்ணாமலை லேடி இந்த டைம் எலெக்ஷனில் சுயேட்சையாக நின்று அதிக வாக்குமூலம் பெற்று வெற்றி பெற்றவங்க. அந்த அளவுக்கு தமிழ்காரங்க நல்லா ரீச் ஆயிருக்காங்க எல்லா இடத்துலையும். இதுக்கு நடுவில் நல்ல ஹேபிட்ஸோட நல்ல குணங்களோட வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற லட்சத்தோட வளர்கிற ஒரு பூ நீங்கள். இதுக்கு மெயின் காரணமே சார் ஆக்சுவலாக அப்பா அம்மா தான். இப்போ எல்லோரும் கேட்பாங்க, நீ குடிப்பியாப்பா, உன்னை பார்க்கும்போது ரெக்கார்டாக இருக்கிறையே, நீ குடிப்ப, எல்லாம் பழக்கம் இருக்குன்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன், உங்களுக்கு எப்படி தெரியுது பார்க்குறதுக்கு? இல்லைப்பா குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். என்ன மாதிரி பயங்கள் இருந்தது உங்களுக்கு உங்கள் குழந்தைய வளர்க்கும் போது? எல்லா தாய்களுக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம வளர்த்துருவோம், வெளியே போகுது குழந்தை. சப்போர்ட் யாரும் இல்லை. சப்போர்ட் யாரும் இல்லைனால கொஞ்சம் நான் பயந்து எப்படி குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 7வது படித்தான், பாஸ் ஆகிட்டான். அப்புறமேட்டு பணம் கட்டி படிக்கணும், அதுக்கு வசதி கிடையாது. சரி நானும் வேலைக்கு போனேன். அந்த ஃபீஸ் கொடுத்து குழந்தைக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு படித்தாகணும். 10வது படித்தான், நல்ல மார்க் எடுத்தான். வீட்டில் வேலைக்கு போடான்னு சொன்னான். எதிர் வீட்டுக்காரர் இருந்து வேலைக்கு அனுப்பாத, நான் கொடுக்குறேன் காசு, படிக்கட்டும். நானும் கஷ்டப்பட்டு குழந்தைக்கு கொடுத்து படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நைட்டில் வேலை போய் செய்வான், வேலை செஞ்சு அந்த ஃபீஸுக்கு ஸ்கூல் கட்டுவான். அவரும் வேலை செஞ்சு. ஆமாம், அவனுக்கு ஓய்வு கிடையாது. என்ன வேலைக்கு போவீங்க சொன்னோம்? சின்ன வயசில் வந்து பிளாஸ்டிக் கம்பெனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக் பைண்டிங் கம்பெனிலையும் வேலைக்கு செஞ்சேன். ஆனால் அந்த புக் பைண்டிங் கம்பெனிலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே 12 hours வேலை தான், 8 hours வேலையாக இருக்காது. கடைசி ஒரு 2 hours ஃபுல் லோடு இறக்கணும், லோடு ஏற்றி லோடு இறக்கணும். அப்போ அந்த ஷோல்டர்லாம் ரொம்ப ரெட்டாக ஆகிடும். இவ்வளோ பெரிய துண்டுலாம் வச்சுட்டு இறக்குவோம். அப்பயும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 2 floor ஏறி இறங்கணும், லிஃப்ட்லேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு நடுவில் ஸ்கூலுக்கு எப்போ போவீங்க? ஸ்கூல் காலையிலே போயிடுவேன் சார். காலையிலே போயிடுவேன். இல்லைன்னா அந்த கேப் கிடைக்கும், லீவ்லாம் கண்டிப்பாக ஃபுல் டே வேலை செய்வேன். ரவி சார் அவர் தான் எனக்கு 10th ஒரு சொன்னார், நீ 6 hours வேலை செய்ப்பா, 6 hours நீ போய் காலேஜ் அட்டன் பண்ணு, ஸ்கூல் அட்டன் பண்ணு. அது வந்து இரும்பு கம்பெனி, சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்
அது ஃபுல்லாக ஆப்ரேட்டராகவே கற்றுக்கிட்டேன். அந்த வயசில் ஆப்ரேட்டராகவே ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் கூட்டு போய் வச்சாங்க. அது என்னோட சீனியர்ஸ், 2 வருஷம் சீனியர்ஸ். போன வாரம் வந்திருந்தவங்க. ஆமாம், அவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சார்கிட்ட, சார் நல்லா படிப்பான், கொஞ்சம் பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் வேலை செய்ய விடுங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க அவனை. சாரும் ஒத்துக்கிட்டாரு. 11th வரைக்கும் பண்ணேன். அப்புறம் ஒரு ரயில்வேக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். அது நானே அப்ளை பண்ணலை, மிஸ்டர் ராஜீவ் சொன்னாவனே, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். बहुत धन्यवाद सर, आप जो काम किया मेरे लिए. சாரி சார் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு. ராஜீவ் சொன்னாவனே, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து சாப்பாடே வீட்டில் இல்லை, அரிசியே இல்லை. ஒரு படி அரிசி கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு போட்டவங்களே அவங்க மனைவி தான், ரீபிகா சொன்னாவனே. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். இத்தனைக்கு நடுவுலையும் அந்த வயசில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்கூலுக்கு போகணும், ஜெயிக்கணும், ஓடணும், நல்லா ஓடிட்டே இருக்கணும். இதுதான் வயசு, இதுதான் வேலை செய்கிற வயசு, இதுதான் சம்பாதிக்கிற வயசு. போயிட்டே இருக்கணும். எனக்கு வந்து பைசா முக்கியம் இல்லை சார், மதிப்பு தான் முக்கியம். வாழ்க்கையில் பணம் முக்கியம் கிடையாது, மதிப்பு முக்கியம். கண்டிப்பாக சார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னு. கண்டிப்பாக. வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ துரைக்கண்ணன். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். யா. 7வது கேள்வி. 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு. ஓகே. 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ குழந்தைகளுக்கு கோடை காலத்தில் உஷ்ணத்தால் ஏற்படும் கட்டியை குணப்படுத்த வழக்கமாக இவற்றில் எதை உரசி கட்டியின் மேல் பெண்கள் பூசுவார்கள்? Which one of these usually applied by women on children to cure the boils that appear due to summer heat? The options are A. உப்பு, B. மிளகு, C. சர்க்கரை, D. மஞ்சள். ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி, மஞ்சள். D. யா, மஞ்சள். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடுங்க. Genius lock D. மஞ்சள். D. மஞ்சள் is the right answer. எனக்கு உங்களோட பேசிட்டு இருக்கும்போது சென்னைங்கிற மாநகரங்களில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டம்னு கேட்டால், ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டஃப்பு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அந்த டீச்சர் ரொம்ப திட்டுறாங்க, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனோம் வேணாம்ப்பா அப்படின்னு தோணலையா? இல்லை சார், அப்படி எனக்கு தோணுதில்லை. ஏன்னா நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அம்மாட்ட தான் சொல்லுவேன், நான் வேலைக்கு போய் நான் படிச்சுப்பேன், எனக்கு 2 வேளை சோறு கொடுத்தா போதும், என் துணிமணி கூட நானே வாங்கிடுவேன். ஆனால் அந்த சோறு கிடைச்சதுக்கு காரணம் என் தங்கச்சி தான். ஏன்னா அவங்க படிப்பு விட்டு அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதிச்சது தான் நான் சாப்பிட்டது. ஏன்னா என்னால் அவங்க படிக்க முடியாமல் போயிட்டாங்க. நன்றி சொல்லணும் தங்கச்சி, உண்மையாகவே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பாசம் காமிக்க மாட்டேன், வீட்டில் எப்பயுமே சண்டையும் போட மாட்டேன், அது எப்படியே சைலண்ட்டாக இருப்பேன். ஆனால் தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி அனிதா. எனக்கு வார்த்தைகளே இல்லை. எனக்கு அதுதான், கல்யாணத்தை நல்லா பண்ணணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். நிறைய மாப்பிள்ளைகள்லாம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. ஆனால் இப்போ இருக்கிற மாப்பிள்ளை வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், எனக்கு வரதட்சணை எதுவும் வேணாம்ப்பா, நல்ல பொண்ணு இருந்தால் போதும். நல்ல பொண்ணு இருக்கு. இந்த காலத்தில் அவர் வரதட்சணையை அவர் எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்கள் சக்திக்கு மீறின செலவு நாங்கள் செஞ்சோம். சூப்பர். ஊருக்காரங்க யார் எதுவும் சொல்லாத மாதிரிக்கு நாங்கள் செஞ்சோம். தங்கச்சி அனிதா, என்ன அப்படி ஒரு பாசம் அண்ணன் மேல? அது ஏன் தெரியல. இப்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப. ஒரு பலமா இருக்காரு உங்களுக்கு? கண்டிப்பா. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியை பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Give her a big hand, ladies and gentlemen. Superb. 3 லைஃப் லைன். ஓகே சார். அப்படியே இருக்கு. 8வது கேள்வி 80,000 rupees உங்களுக்காக. இதோ ராஜஸ்தானில் சுற்றுலாவை மேம்படுத்த இந்திய ரயில்வே துறையால் பின்வரும் எந்த சொகுசு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது? The options are A. Deccan Odyssey, B. Palace on Wheels, C. Golden Chariot, D. Duronto Express. Which of these luxury trains was launched by the Indian Railways to promote tourism in Rajasthan? Fix option B, Palace on Wheels. Option B, Palace on Wheels. on Wheels. Yeah. Sure? Yeah, sure. Lock பண்ணிட்டோம். லாக் பண்ணுங்க சார். Genius lock B, Palace on Wheels. டெக்கன் ஒடிசி வந்து மகாராஷ்டிரா சுற்றுலா தலம்.
துரந்தோ எக்ஸ்பிரஸ் வந்து நான் ஸ்டாப் பாயிண்ட் டு பாயிண்ட். கோல்டன் சேரியாட் ஐ திங்க் இல்லை, ஆனால் இது இல்லை, கண்டிப்பாக தெரியும். நான் என்னன்னு தெரியல, எந்த இடம் தெரியல. கோல்டன் சேரியாட் வந்து கண்டிப்பாக இல்லை. பேலஸ் ஆன் வீல்ஸ் வந்து இது ராஜஸ்தான். ராஜஸ்தான் டு சேரியட் இல்லைன்னு எவ்வளோ ஷூராக சொல்கிறீங்க? ஏன்னா பேலஸ் ஆன் வீல்ஸ் வந்து ராஜஸ்தான் டு ஐ திங்க் டெல்லி வரைக்கும் விட்டுருந்தாங்க. இது பேலஸ் ஆன் வீல்ஸ் ஓகே, சுற்றுலாத்தலம். ஆனால் கோல்டன் சேரியாட் கண்டிப்பாக இல்லை. நான் படிச்சிருக்கிறேன், கோல்டன் சேரியாட் கண்டிப்பாக இல்லை. 14 கோச்சஸ் இருக்கும். ஆமாம், அது வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு நம்மளும் போகலாம். டெல்லியிலேருந்து கிளம்போம். கண்டிப்பாக சார், கோல்டன் சேரியாட் இல்லை. அது கோல்டன் சேரியட், கோல்டன் சேரியாட், கர்நாடகா அண்ட் கோவா. ஓகே. So B, Palace on Wheels is the right answer. Superb. 80,000 ரூபாய், 80,000 rupees. இன்னொரு 2 கேள்வி, உறுதி பணம் 3,20,000 ரூபாய். எவ்வளோ ஜெயிக்கணும்னு இருக்கீங்க? எவ்வளோ என் அறிவுக்கு தகுந்தக்கே சொல்லணும், அது வரைக்கும் ஓகே. எனக்கு கையில் 1000 ரூபாய் இருக்குன்னு தெரியும். எவ்வளோ வேணும்னு சொன்னால் சொல்லிவிடுவேன். 1 கோடி வேணும்னு. கண்டிப்பாக எனக்கு 1 கோடி ரூபா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுவேன். மனசு ஏதோ சொல்லணுமே, அங்கே போகணுன்னு ஆசைப்படுமே. ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது சார். அப்படி பார்த்தோன்னா இந்த சீட்டு வந்து மதிப்பு இருக்குது 1 கோடி ரூபா. ஆனால் உங்கள் சீட்டுக்கு வந்து அளவில்லா மதிப்பு. நான் முயற்சி செஞ்சால் இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். விடாமுயற்சி பண்ணால் அந்த இடத்துலையும் யாருன்னாலும் வந்து உட்காரலாம். ஆல் தி பெஸ்ட், சூப்பர், வண்டர்ஃபுல். 9வது கேள்வி, 1,60,60,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, இவற்றில் எந்த அரச வம்சத்திற்கு இருந்த கடற்படை பலத்தால் 12ஆம் நூற்றாண்டில் தெற்காசிய நாடுகளின் மீது போர் தொடுக்க முடிந்தது? In the 12th century, which of these dynasties were able to attack South Asian countries because of their strong navy? 3 lifelines இருக்கு. ஆன்சர் சொல்றது 45 செகண்ட் இருக்கு. And the options are A. ராஷ்டிரகூடர், B. சாளுக்கியர், C. சோழர், D. மகத வம்சம். ராஷ்டிரகூட்டா, சாளுக்கியா, சோழா and மகத. ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி, சோழா. Fix option C, சோழர். சோழா. Sure? லைஃப் லைன் போட சார். மணியணை. இல்லை, சோழா தான், ஆனால் கன்ஃபார்மாக இல்லை. சோழா தான் ஆன்சர். Fix option C, சோழர்ன்ட்டீங்க. ஆமாம், சோழர் தான் ஆக்சுவலாக ஆன்சர். எதுக்கும் விட்டுறக்கூடாது, கையில் இருக்கிற வாய்ப்பு விட்டுறக்கூடாது. லைஃப் லைன் இருக்குது. எந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணுவீங்க? ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல் போவீங்களா? ஆ. ஆடியன்ஸ், துரைக்கண்ணன் உங்கள் ஹெல்ப்பை கேட்குறாரு. ஹோப் யூ வில் சப்போர்ட் ஹிம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாவ், 74% கொடுத்துருக்காங்க. உங்க பதில்? ஏன்னா அவங்க தான் ரொம்ப தெற்காசியா ஃபுல்லாக கேப்சர் பண்ணது. Should I lock it? யா, ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி, சோழா. Genius, lock option C, சோழர். C, சோழர். Hey, is the right answer? Audience, Thank you. 1,60,000 ஜெயிச்சாச்சு. ஒரு கேள்வி 3,20,000. Well, before we continue, let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. துரைக்கண்ணன் 1,20,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. எவ்வளோ முக்கியம் இந்த பணம் உங்களுக்கு வாழ்க்கையில்? பணம் இந்த 1,60,000 ரூபாய் ரொம்ப இப்போ முக்கியம் சார். இப்போ இந்த நான் இருக்கிற நிலைமையில இப்போ எனக்கு முக்கியம். நான் February மந்தில் தான் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது லோன் எடுத்திருந்தேன். அந்த லோனுக்கான அமௌண்ட்டில் ஒரு பாதி வந்துடுச்சு இப்போ. சரி, தங்கச்சிக்கு நிறைய பாசம் காட்ட முடியல, சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும்ல, ஏதாவது ஒரு கிஃப்ட்டு. நான் எப்பயுமே அழுதது இல்லை. என்னை அழுது யாரும் பார்த்ததே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்படி ஒரு அழுது
எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க என்ன அழுவாதரா அழுவாதரா அழுவாதரா. நான் அது எங்கிருந்து வந்து எனக்கு ஏன்னு தெரியல. நானே கண்ட்ரோல் பண்ணுறேன். அழுவாதரா, நீ கம்பீரமா இரு கம்பீரமா இரு கம்பீரமா இருன்னு. என்னை கம்பீரமா சொல்லியே நான் அந்த கம்பீரத்துக்கு நானே அடாப்ட் ஆகிட்டேன். ஏன் அழுதுங்க? இவ்வளோ நாளாக இருந்த தங்கச்சி இப்போது மும்பையிலையும் இல்லை, நினச்சா பார்க்க முடியாது, ஊரில் இருக்காங்க, லீவும் கிடைக்காது. பார்க்க போகணுன்னா ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் இல்லை அது மாதிரி தான் போக முடியும். அந்த ஒரு ஏக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏம்மா உனக்கு தெரியுமா அவர் அழுதது? அவர் அழுதது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஏன் அழுதாராம்? அவ்வளோ பாசம். அவ்வளோ பாசம். இதெல்லாம் ரொம்ப சகஜம்மா வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கையின் கதை சொல்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் போது எனக்கு நான் ஒரு பெரிய நடிகன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு டிவிஎஸ் 50 இருந்தது. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணணும், காசு இல்லை. அம்மா தான் எதுவுமே பண்ணதில்லை. சின்ன வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு இருப்பேன் நாடகம்னு. ஆனால் தாலியாவது வாங்கிட்டு போகணுங்கிறதுனால என்கிட்ட இருந்து ஒரு டிவிஎஸ் 50 விற்றுட்டு நான் தாலி எடுத்துகிட்டு போனேன். ஏனென்றால் உங்களை மாதிரியே எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. பெரிய பையன், சம்பாதிக்கிறதுக்கு காசு இல்லை, வேலை இல்லை, யாரும் நான் வந்து நடிகனாவேங்கிறது நம்பிக்கை இல்லை. கல்யாண நாள் 4 மணிக்கு கல்யாணம். காலையில் அந்த டிவிஎஸ் 50 ஒருத்தர் கொடுத்தேன். வாங்கினவர் வந்து நீ கொடுக்குறேன், கொஞ்சம் அப்படியே என் பொண்டாட்டிக்கு டிவிஎஸ் 50 ஓட்டுறது கற்றுக் கொடுத்துட்டு போங்கிறாங்க. பட் அதையும் தாண்டி எல்லாருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் 1000 கதைகள் இருக்கும். இந்த பாசத்தை கொண்டாடுறது, ஒரு அன்பை கொண்டாடுறது, அந்த உறவை கொண்டாடுறதுங்கிறது வந்து தமிழனுக்கு அழகையா இந்த உணர்வு. ஆமாம் சார். Superb. Well, 3,20,000. 10வது கேள்வி உறுதி பணம், ஷோ மணி. கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் இந்திய மாநிலங்களில் எதன் வழியாக கடக ரேகை கடந்து செல்கிறது? Through which of these states in India does the Tropic of Cancer pass? The options are A. Andhra Pradesh, B. Chhattisgarh, C. Tamil Nadu, D. Uttar Pradesh. Fix option B, Chhattisgarh. Option B. Chhattisgarh. Yeah. Sure. Chhattisgarh. Genius lock B. Chhattisgarh. ஏன்னா ஒரு போன கேள்வியும் இப்படி தான் சொன்னீங்க. டவுட் இல்லை, நான் எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கேன். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஏன்னா மத்திய பிரதேஷில் டிவைட் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால் அண்ட் திரிபுரா, மிசோரம் நினைக்கிறேன். திரிபுரா, மிசோரம், ஐ திங்க். அவ்வளோதான். எப்படி தெரியும் அந்த ரூட் உங்களுக்கு? மேப்பில் பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், யா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம், யா. இந்த ஹாட் சீட் ஆன்சர் இஸ் ரைட். $3,20,000 உறுதி பணம். உங்க தங்கச்சி கல்யாணத்தை கடனை அடைக்கணும், உங்க கனவுகள் நிஜமாகணும், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. 3,20,000 is show money. Sure. Give him a big hand, ladies and gentlemen. தங்கச்சி அண்ணன் சொன்னா நான் எவ்வளவு ஜெயிச்சாலும் பரவாயில்ல. நான் சொன்னேன் எவ்வளவு ஜெயிச்சால 1 கோடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்படி எங்க வீட்டு மகாலட்சுமியை நான் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் எங்க கூட கூட்டாந்துருக்கிறேன். பாருங்க, வந்துருச்சு மகாலட்சுமி. சூப்பர். $3,20,000 செக் முதல்ல கொடுத்துடணும் நான். கண்டிப்பா. So, a beautiful journey, superb journey. வாழ்க்கையில் பிரிச்சின மாற்றங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இல்லை, அந்த ஹிந்தி படத்தில், ஹிந்தி சிங்கம் பிக்சரில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. டோர், போலீஸ் ஸ்டேஷனில் டோர் ஓப்பன் பண்ணிட்டே வருவீங்களா? அது ஷாக் லகா லகா ஷாக் லகா ஷாக் லகா ஷாக் லகா லகா அத்தா மாஜி சட்டக்லி. அத்தா மாஜி சட்டக்லி. மராட்டி தெரியுமா? நல்லா தெரியும் சார். எப்படி தோணுச்சு உங்களுக்கு நம்ம ஒரு தமிழ் நடிகன் வந்து மராட்டி பேசுறது? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து சரி பிரகாஷ் ராஜ் சார் நல்லா நடிப்பார், அந்த ஒரு இருந்துச்சு. ஏன்னா வாண்டட் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பீங்க, பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாண்டட்லேயே எனக்கு வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் இது? எல்லாரும் கேட்டால் சவுத் இந்தியன் சொல்கிறாங்களே, சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, என்ன பேர்? பிரகாஷ் ராஜ் சார். அத்தா மாஜி சட்டக்லி.
ஆலி ரே ஆலி ஆத்தா தூசி பாரி ஆலி 3,20,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு ஆலி. 11வது கேள்வி 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ ஜனவரி 2013 நிலவரப்படி இந்திய திட்ட கமிஷனின் தலைவர் யார்? As of January 2013, who is the chairman of the Planning Commission of India? And the options are A. Manmohan Singh, B. Sonia Gandhi, C. Montek Singh Ahluwalia, D. P. Chidambaram. ஆன்சர் தெரியும், ஆனால் அந்த ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் கொஸ்டின் நல்லா படிங்க. இல்லை பிளானிங் கமிஷன் ஜனவரி 2013. ஏன்னா மான்டெக் சிங் அலுவாலியா அவர் வந்து செக்ரட்டரியா இல்லை சேர்மனான்னு தெரியல, ஆனால் அவர் பிளானிங் கமிஷன் ஹெட் தான் வரும். பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சார் நான் 50-50 ஆப்ஷன் போகிறேன், லைஃப் லைன். 50-50. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், பிளானிங் கமிஷன் ஹெட்னா மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், ஆனால் மான்டெக் சிங் அலுவாலியும் இருக்கிறாரு, அவர் அதுலேயும் இருக்கிறாரு. மற்ற 2 பேர் இல்லை. எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு 50-50 போகிறேன். 50-50. ஆமாம். Genius, please remove the 2 wrong answers from these 4 options. கரெக்ட், மன்மோகன் சிங். ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ, மன்மோகன் சிங். ஏன்னா மான்டெக் சிங் அலுவாலியா வந்து செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் செக்ரட்டரி. இவரும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு பிளானிங் கமிஷனுக்கு. அதே மாதிரி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் அவர் தான் ஹெட்டு. லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. மன்மோகன் சிங் தான் ஆன்சர். Sure? யா ஷுவர். Lock பண்ணிட்டு. யா லாக் பண்ணிடுங்க சார். Fix. Yeah. Genius fix option A, Manmohan Singh. எவ்வளோ தெளிவாக யோசிச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? பிளானிங் கமிஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பார். அது அதுக்கு மாற்ற சேஞ்சே இருக்காது. அதில் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் பிளானிங் கமிஷனுக்கு ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா சிதம்பரம். சோனியா காந்தி வந்து ஹெட் அப்போது காங்கிரஸ். அப்போது ஆன்சர் அதுதான் மன்மோகன் சிங். ஷுவர். யா ஷுவர், கண்டிப்பாக. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பிளாஸ்டிக் கடை, இரும்பு கடை அப்படின்னு 20 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் படித்து இன்னைக்கு இந்தியாவோட பிளானிங் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லி இந்த ஹாட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நான் என்னோட வாழ்க்கையில் சில வினாடிகளில் வந்து சில வியந்து பார்ப்பேன். அந்த ஒரு சின்ன பையன், அந்த மும்பை ஸ்லம்ஸு, நான் படிக்கணும், நான் சம்பாதிச்சு படிச்சுக்கிறேன், நல்ல குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குழந்தை, ஒரு வாய்ப்பு இருந்தால், ஒரு லட்சியம் இருந்தால், ஒரு எண்ணம் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல கௌரவமாக உட்கார முடியுது, அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். துரைக்கண்ணன் 6,40,000 rupees ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு செக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. 6,40,000. இது உங்களுக்கு கிடைக்கணும், கண்டிப்பாக. அது உங்கள் கையில் தான் இருக்கு. ஓகே சார். 12,50,000 ரூபாய். ஓகே. 12வது கேள்வி யா உங்களுக்காக. அதை கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. துரைக்கண்ணன் ஒரு லைஃப் லைன் இருக்கு இன்னும். ஆமாம் சார். 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. ஆமாம். 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ ஆல்ஃபர்ட் நோபலின் உயிலில் இவற்றில் எந்த துறைக்கு நோபல் பரிசு குறிப்பிடப்படவில்லை? In which of these fields was a Nobel Prize not mentioned
in the well of Alfred Nobel. நோபல் விருது பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே. The options are A மருத்துவம், B இலக்கியம், C பொருளாதாரம், D அமைதி. Medicine, literature, economics, peace. 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டுங்கிற ஒரு லைஃப் லைன் வச்சிருக்கீங்க. நிறைய டைம் இருக்கு, யோசிங்க. பதில் சரியா இருந்தா 12,50,000 ரூபாய், தவறா இருந்தா 3,20,000 ரூபாய். சொல்லணும், கடமை சொல்லிட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண இல்லை. இல்லை மைண்ட் என்ன சொல்லுது சொல்லுங்க. ஆல்ஃபர்ட் நோபல் ஐ திங்க் எக்கனாமிக்ஸ், ஏன்னா மெடிசின் முதல்ல இருந்தே இருந்துச்சு, லிட்ரேச்சரும் இருந்துச்சு, பீஸ் இருந்துச்சு. எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் லேட்டராக சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி லேட்டராக சேர்த்தாங்க. மெடிசினுக்கும் நோபல் பரிசு இருக்குது. லிட்ரேச்சர் பீஸ் யா சார், ஆப்ஷன் பி லிட்ரேச்சர் கரெக்ட். ஆக்சுவலாக கொஸ்டின் எனக்கு புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு. யா, ஆப்ஷன் பி லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா இலக்கியம், இலக்கியத்துக்கு கிடையாது. மெடிசினுக்கு இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பீஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். அதே மாதிரி நோபல் பரிசு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மெடிசனுக்கு இருந்துச்சு, பீஸுக்கு இருந்துச்சு. எக்கனாமிக்ஸ் வந்து லேட்டராக சேர்த்தாங்க, நான் அப்படி நினச்சிட்டேன். ஆனால் லிட்ரேச்சர் வந்து பீஸ் நோபல் பரிசு கிடைக்கிறதில்ல. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஏன்னா மெடிசின், எக்கனாமிக்ஸ், பீஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். இன்னொன்று வந்து எழுத்தாளர், லிட்ரேச்சர் கிடைக்கல. லிட்ரேச்சர், பீஸ். சரி சார், நான் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோன் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். யா. ஜீனியஸ் துரைக்கண்ணன் வாண்ட்ஸ் டு யூஸ் த லைஃப் லைன் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். அவங்களுடைய 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். இளங்கோவன், புனே. யா. கணபதி சண்முகம், மும்பை. ரூபா முருகேசன், டீச்சர். யார் இவங்கெல்லாம்? இளங்கோவன் சார் வந்து ஸ்டேஷன் மேனேஜர், நான் வேலை செய்கிற இடத்துல. கணபதி சண்முகம் அண்ணா. ரூபா முருகேசன் ஸ்கூல் டீச்சர். யாரு கேட்கலான் இருக்கீங்க அந்த கேள்வி? இளங்கோவன் சாருக்கு கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஐஏஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஸ்டேஷன் மேனேஜராக இருக்கார். நல்லா படிச்சிருக்கிறார் அவரும். இளங்கோவன் ரைட் பர்சன் ஐ திங்க். Genius, please connect us to Mr. Ilangovan from Pune. ஹலோ, வணக்கம், பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. சார் வணக்கம் சார், இளங்கோவன் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க இளங்கோவன்? நல்லா இருக்கிறேன் சார், ரொம்ப இனிமையா இருக்கு சார் உங்க குரல். தேங்க்யூ. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் மிஸ்டர் துரைக்கண்ணன் என் முன்னாடி ஹாட் சீட்ல உட்காந்துருக்காரு. ஓகே சார். அவருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியல, உங்களுடைய ஹெல்ப்பை கேட்கிறாரு. ஓகே சார். அண்ட் நீங்க அடுத்த கேட்க போற குரல் ஓகே துரைக்கண்ணன். Sir, in which of these fields was a Nobel Prize not mentioned in the will of Alfred Nobel? A. Medicine, B. Literature, C. Economics, D. Peace. In which of these fields was a Nobel Prize not mentioned in the will of Alfred Nobel? A. Medicine, B. Literature, C. Economics, D. Peace. மெடிசன். மெடிசினா சார்? ஆமா. கண்டிப்பா. மெடிசன். ரொம்ப ஷூரா பதில் சொன்னாரோ? மெடிசின். ஆல்ஃபர்ட் நோபல். மெடிசின். எக்கனாமிக்ஸ் சொன்னீங்க, லிட்ரேச்சர்னு சொன்னீங்க. ஆனால் அவரு மெடிசின் சொன்னார்.
3 ஆப்ஷனுக்கு போயாச்சு. அவன் ஷூரான்னு கேட்கும்போது டைம் முடிஞ்சிடுச்சு. மெடிசின் நல்லா தெரிஞ்சா மட்டும் பதில சொல்லுங்க. ஆல்ஃபிரட் நோபலின் யூ ஹேவ் an option to quit. ஏன்னா பதில் தவறா இருந்தா 3,20,000 ரூபாய், பதில் சரியா இருந்தா 12,80,000. வாட் டு டு? 6,40,000 ரூபாவா, 12,50,000 ரூபாவா, 3,20,000 ரூபாவா? மெடிசின் சொல்கிறாரு. லிட்ரேச்சர் ஆக்சுவலாக ஆல்பர்ட் நோபல் வந்து நான் அவர் கேள்விப்படல, இல்லை சொல்லி அது தெரியாது, இல்லை சொல்லிட்டு இருப்பேன். ஆல்பர்ட் நோபல் அவர் பேரில் தான் நோபல் பரிசை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த உயில் பற்றிலாம் தெரியல எனக்கு. வந்து ஃபஸ்ட் டவுட் ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் தான். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து லேட்டராக தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க, 90s தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1901 ஃபுல் டவுட் வந்து எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. எஸ் சார், ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி எக்கனாமிக்ஸ். டன். ரிஸ்க் எடுக்கிறேன். லாக் பண்ணவா? லாக் பண்ணலாம் சார். ஏன்னா கான்ஃபிடென்ட். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து 90s லேட்டராக தான் சேர்த்தாங்க அதில். யா, ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி எக்கனாமிக்ஸ். நீங்கள் எனக்கு லாக் சி எக்கனாமிக்ஸ். கம்ப்யூட்டர் ஜி லாக் சி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். ஏன் உங்கள் நண்பர் சொன்ன மெடிசன் இல்லைன்னு தோணுச்சு? இல்லை, மெடிசன்லாம் முதல்ல இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணது தான். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு உயில், லேட்டராக சேர்த்தது தான் எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். இது வந்து நான் படிச்சிருக்கிறேன். பொருளாதாரம் தான். ஆல்ஃபர்ட் நோபலை பற்றி எனக்கு தெரியாதுங்கிறீங்க. ஆமாம், அவருடைய உயில் பற்றி. ஏன் இப்படி ஆன்சரை லாக் பண்ணீங்க? இல்லை சார், எக்கனாமிக்ஸ் தான் டவுட் ஆக்சுவலாக எனக்கு. நான் அந்த ஒரு டவுட்டை லாக் பண்ணலாமா? இல்லை, எக்கனாமிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது லேட்டராக சேர்த்தது. நீங்கள் கேட்டது வந்து ஆல்ஃபர்ட் நோபலின் உயிலில். ஆல்ஃபர்ட் நோபல் அவருடைய உயிரில் வந்து 5 துறைகள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் 6th நோபல் ப்ரைஸ் வந்து 1969 கிரியேட் ஆச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் 6,40,000 ரூபாய் கையில் இருந்தது. 3,20,000 ரூபாய் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? 3 லட்சம் கம்மியாயிருச்சேன்னு ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டம் அந்த சேர்க்குறது. இப்போ வந்து இருந்த ஒரு 3,20,000 ரூபாய் வந்து தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கடன் நடத்தி இருந்துடுச்சு. பேக் டு ஸ்கொயர் ஒன். எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும் அந்த 3,20,000 ரூபாய் கையில் இருந்திருந்தோம். இல்லை, 3,20,000 எப்படின்னா அதான் சேர்த்து வைக்கணும். எனக்கான எந்த ஒரு சந்தோஷத்தையும் பண்ண முடியாது. சம்பாதிக்கிற காசு வந்து கரெக்டாக போயிடணும். ட்ரெஸ்ஸு கூட எடுக்க மாட்டேன். அது மாதிரி தான் சேர்த்து வச்சு பண்ணுது. ஆனால் சம்பாரிச்சிருவேன்னு ஒரு இது இருக்கும். இந்த கேம் இல்லைனா என்ன, இந்த கேமுக்கு வரவங்க தான் ரொம்பவே இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க ரொம்பவே இருக்காங்க. அவங்களும் முன்னேறாங்க லைஃப்பில். இது ஒரு ஜஸ்ட் அ சான்ஸ், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. வெல், கையில் இருந்தா 6,40,000 ரூபாய் போச்சு. ஓகே சார், ஒன்றும் இல்லை, நடக்கும். இப்போ உங்க கையில் 12,50,000 ரூபாய் இருக்கு. ஆல்ஃபர்ட் நோபலோட உயிரில் வந்து 5 துறைகள் மென்ஷன் ஆயிருந்தது. தட் இஸ் மெடிசன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அண்ட் பீஸ். லிட்ரேச்சருக்கும் போனீங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் டவுட்டு. எக்கனாமிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 1969 the 6th Nobel Prize was created for economics and it is awarded by the Central Bank of Sweden. லிட்ரேச்சரில் ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த நானும் குழம்பிட்டேன் நான். லிட்ரேச்சர்னு குழம்பிட்டேன் நான். ஆனால் ஒரு மெடிசன் கண்டிப்பாக இல்லை. நான் எக்கனாமிக்ஸ் தான் நான் முதல்ல சொன்னேன். எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ரெண்டுத்தையும்
ஆட் பண்ணது வந்து நான் படிச்சிருக்கிறேன். இதுக்கு நடுவில் உங்க ஹெல்ப் லைன் வந்து குழப்பிட்டு போயிடுச்சு. மெடிசன் குழம்பிட்டு Sure, நான் ஆமா அப்படியானதும் லைன் கட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை நல்ல டிசிஷன் எடுத்தேன். எக்கனாமிக்ஸ் ரைட். 12,50,000 ரூபாய் கையில இருக்கு. தேங்க்யூ. மும்பை தமிழன். யா 12,50,000 ரூபாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன பண்ணுவீங்க இதை வச்சு? என்ன பண்ணுவீங்க இதை வச்சு? இப்போ அம்மாக்கோசம் ஒன்றும் பண்ணலை. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அவங்க நகை போட்டு தான் நான் பார்த்ததில்லை. சரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க தாலியிலேருந்து ஒரு குண்டுமணின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கழட்டி தான் எல்லாம் எங்களுக்கு சாப்பாடு எதுனா பண்டிகைனா வரும்போது கொடுப்பாங்க. மெயினாக அவங்களுக்கு நல்ல ஒரு தாலி செயின் வாங்கி போடணும்னு ஆசை. சூப்பர், வண்டர்ஃபுல். அம்மா சந்தோஷமா? சந்தோஷமா இருக்குது சார். பையன் வந்து ஒரு செயின் போடுறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூப்பர், வண்டர்ஃபுல், ஹாப்பி. அனிதா, என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணனை பத்தி? அண்ணனை பற்றி என்ன சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா தனியாக நின்று கல்யாணம் பண்ணான் எனக்கு. ஒரு கஷ்டமே எனக்கு நான் கேட்பேன், அண்ணா எவ்வளோண்ணா கடன் ஆயிருக்கு அப்படின்னு. ஜாஸ்தி செலவெல்லாம் பண்ணாத. எங்கள் அண்ணன் சொல்லுவான், அனிதா நீ சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லுவான். அந்த வார்த்தை கண்டிப்பாக நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எங்கள் அண்ணன் பார்த்து வச்சு மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரு, வீடு நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. சூப்பர். அண்ணா மாப்பிள்ளை சொல்லுங்கள் சார். சார் இதுலேருந்து எனக்கு ஒன்று என்ன தெரியுதுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் டைலாக் தான் சார் எனக்கு ஞாபகம் வருது. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ஆயிட்டீங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன், அப்பயே ஸ்டார் ஆகிட்டேன் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்டார் ஆனீங்கன்றேன்? இனிமேல் ரோட்டில் போகும்போதெல்லாம் கோடீஸ்வரா 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 தான் ஏதாவது வச்சுவாங்க. துரை கண்ணன் 12,80,000 ரூபாய் கையில். ஆமாம் சார். எந்த லைஃப் லைனும் இல்லை, நிறைய டைம் இருக்கு, தெளிவாக விளையாடுங்க. ஓகே சார். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. ரெடி? யா. 13வது கேள்வி 25 லட்சத்துக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. மாவீரன் அலெக்சாண்டர் எந்த நதியின் கரையில் போரஸ் மன்னனுடன் போரிட்டார்? On the banks of which river did the Alexander the Great battle Porus? And the options are A. Bias, B. Chenab, C. Ravi, D. Jhelum. ரவி அண்ட் ஜேலம் இல்லை. திங்க் படிச்சிருக்கிறேன். ஆனால் தெளிவாக இருந்தால் யோசிச்சு பதில் சொல்லுங்க. மாவீரன் அலெக்சாண்டர் எந்த நதியின் கரையில் போரஸ் மன்னனுடன் போரிட்டார்? அந்த போரை பத்தி தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? இல்லை, எங்கே போர் நடந்துச்சு அது மூலியமாக தான் அவர் இந்தியாவுக்கு உள்ளது வந்தது. அது மூலியமாக தான் அவர் என்டர் ஆனது இந்த எம்பையரில், இந்தியாவில். திங்க் பஞ்சாப் சைடு, பஞ்சாப் காஷ்மீர் அந்த சைடில் இருந்தால் அவர் சேர்ந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா பியாஸ் ரவி கண்டிப்பாக இல்லை. మరి చెనాబ్ இல்லை சார், கன்ஃபார்மாக இல்லை. நான் ஏன்னா 2 இருக்குது. ஒன்று பியாஸ், செகண்ட் ஒன்று வந்து திங்க் ஜேலம். ஏன்னா பஞ்சாப் அண்ட் காஷ்மீர் சைடில் இருந்து தான் என்டர் ஆனாங்க. இது மட்டும் டெஃபினட்டாக தெரியும். ஜேலமா இல்லை பியாஸான்னு தெரியல. திங்க் பியாஸ். குவிட் பண்ணா 12,50,000 ரூபாய்.
big money, 12,50,000 for you. திங்க் ஜேலம் படிச்சிருக்கிறேன். தான் ஜேலம் நதிக்கரையில் சண்டை போட்டது. ஜேலம் ஐ திங்க் டி சார். ஆக்சுவலாக டி தான் படித்த ஞாபகம் இருக்குது. ஜேலம், பஞ்சாப், காஷ்மீர். நீங்கள் திங்க் பண்ணுறதை நான் லாக் பண்ண முடியாது. நீங்கள் லாக் பண்ண சொன்னதான் லாக் பண்ணணும். ஓகே. 12,50,000 ரூபாய் கையில் இருக்குது. ரவி கண்டிப்பாக இல்லை. அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தெரியுது. ரவி கண்டிப்பாக இல்லை. லைஃப் இல்லை. லைஃப் லைன்ஸ் இல்லை. எங்கேயோ படித்தது கிளிக் ஆகுது. ரிஸ்க் எடுக்கிறேன் சார் நான். ஜேலம், என்ன பண்ணணும்? எஸ் சார். ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி, ஜேலம். ஃபிக்ஸ். நான் படிச்சிருக்கிறேன் தான். ஜேலம் தான் சிங்க் ஃபுல் கிளிக் ஆகுது. ஜேலம் நதிக்கிறேன். ஏன்னா பஞ்சாப், காஷ்மீர், ஜேலம் அங்கேருந்தா வந்த ஒரு என்டர் ஆனவர் அவர். லாக் பண்ணட்டுமா? ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஜெனாபில் அபியாஸ். Yes sir, fix option D, Jhelum. Genius, lock option D, Jhelum. இவ்வளோ டவுட்டு, இவ்வளோ ஆப்ஷன்ஸு இல்லை சார். அது இவ்வளோ டவுட்டுக்கு நடுவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு? இல்லை, ஜேலம் நான் படிச்சிருக்கிறேன். ஜேலம் நதிக்கரையில் தான் ஒரு சண்டை வார் பண்ணி வந்தாருன்னு. அந்த நார்த்தில் இருந்தால் அவர் என்டர் ஆனது. ஏ பியாஸ். அதுவா சார் ஆன்சர்? கேட்குறேன். ஏன்னா அந்த போரில் அந்த போரஸை அலெக்சாண்டர் கேட்டார், உன்னை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்? லைக் அ கிங் அப்படின்னாராம் போரஸ். ஐயோ. ஸோ யூ ஹவ் லாக்ட் டி, ஜேலம். 326 BC against Porus. Hindu Paurava kingdom on the banks of இன்னைக்கு ನಾವು மாடர்ன் டே பாகிஸ்தான். அது நீங்கள் பஞ்சாப், காஷ்மீர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஜேலம் is the right answer. Thank you, sir. Thank you. You are a king. Thank you. 25 lakhs. I should be treated like a king. Thank you, sir. Dore? ஒரு நிமிஷம் சார், தண்ணி குடிச்சுக்கிறேன். மும்பைக்கா கிங் கான் ஆயிட்டீங்களா இப்போ? கையெல்லாம் உதறுது சார் எனக்கு. துரை கண்ணன் இல்ல, துரை. தேங்க்யூ சார். துரை 25 லட்சம் ரூபாமா? சந்தோஷமா இருக்குது சார். சந்தோஷமா இருக்கு. ஐயோ, ஒரு 10 ரூபா, கண்டிப்பா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சின்ன பையன் பல வேலைகளை செஞ்சு படிச்சு இன்னைக்கு ஹாட் செட்ல 25 லட்சம் ரூபாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்வை மாற்றப் போகும் தருணம். எப்போ இந்த கனவு இருந்ததா 25 லட்சம் ரூபாய்? இல்லை, நான் சம்பாதிப்பேன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நான் நெவியில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா அது அப்பா தான் ஒரு கனவு. என் பையன் வெள்ளையுமா இருக்கணும், வெள்ளையும் சொல்லியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி எதுன்னு பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட் நேவியில் இருக்குது.
நேவியில் போகணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கணும், மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது எங்கிட்ட இல்லை, அந்த சப்ஜெக்ட் இல்லை. அதனால நேவி அப்படியே ஓரம் கட்டியாச்சு. ரயில்வே பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாண்ட் சைன் பண்ணாங்க ட்ரைனிங் டைமில். உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றது எங்கள் கையில் இல்லை. சப்போஸ் கிடைக்கலாம், கிடைக்காலும் போகலாம். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, அப்பா சொன்னார், நீ ட்ரைனிங்கே நல்லா பண்ணு, நல்லா மார்க் எடு. நான் சொன்னேன், அதில் பாண்ட் வேறு பண்ணியிருக்கேன், கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்போ கிடைக்குன்னு தெரியாது. நான் பிகாம் படிச்சிடுறேன் கரஸில். அதுமாதிரி பிகாம் பண்ணேன். பிகாம் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் நல்லா பண்ணேன். அப்போ எங்கள் சார் வந்து எனக்கு வந்து சொன்னார், இதுவரை நான் வந்து உனக்கு படிக்க வைக்கிறேன், சிஏ படிக்கிறான்னு கேட்டார். இல்லை சார், அந்த அதுக்குலாம் நான் ஒரு பெரிய இல்லை, நான் டம்மி பீஸு, அதெல்லாம் இது பண்ணாதீங்க. இந்த ஒரு பயங்க டம்மி பீஸு அப்படி இல்லை சார். ஆடிட்டர் சிஏன்ற போது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2-3 தான் பாஸ் ஆவாங்க. சரி, ஆல் ஓவர் இந்தியா இந்த தடவை ஜெயிச்சது யாரு? மிஸ்டர் லட்சாதிபதி துரைக்கண்ணன். தேங்க்யூ சார். சூப்பர், வண்டர்ஃபுல். 25 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு. அம்மா என்னம்மா ஃபீல் பண்றீங்க? அம்மாக்கு வார்த்தையே வரல. பேசுங்கம்மா, இன்னைக்கு நீங்க பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் எங்க அம்மா பார்ப்பாங்க. எங்க அம்மா ஸ்டார் இனிமேல். இது வரைக்கும் எங்க அப்பா ட்ரங்கரா இருந்தா கூட, எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டா கூட, எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி, இவங்க எப்படி வளருவான், இவங்களை எப்படி வளர்ப்பாங்க. அதுக்கான பதில் நீங்க கொடுத்துட்டீங்க. Give her a ring and ladies and gentlemen. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். $50 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. The 14th question உங்களுக்காக இதோ. லண்டனில் உள்ள மேடம் டுசாட்ஸ் மியூசியத்தில் மெழுகு சிலை வைத்து கௌரவிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? Who was the first Indian to be honored with a wax replica at Madame Tussauds, London? கேள்வி கிளியரா இருக்கா? எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம் டுசாட்ஸ் பத்தி? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆப்ஷன் போயிட்டு இருக்கு மைண்ட்ல. ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ PV நரசிம்மராவ் அவர்கள், பி மகாத்மா காந்தி அவர்கள், சி அமிதாப் பச்சன் அவர்கள், டி ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த மேடம் டுசாட்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? அந்த மியூசியம் பற்றி? இல்லை சார், ஆக்சுவலாக மெழுகு சிலை வச்சிருப்பான்னு படிச்சிருக்கிறேன். மியூசியத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது. லண்டன் மியூசியத்தில் பாம்பே ஃபுல்லாக இன்னைக்கு இப்போ பேசிட்டாங்களே, ஷாருக் கானுக்கு எல்லாம் வச்சாங்க. அதான் அந்த ஷாருக் கான் தான் எதிர்பார்த்தேன். முதல் இந்திய அதான் முதல். ஏன்னா ரீசெண்டாக ஷாருக் கானுக்கு இது பண்ணாங்க. நான் அந்த ஆப்ஷன் தான் வரும்னு பார்த்தேன். ஆனால் முதல் மெழுகு சிலை PV நரசிம்மராவ், மகாத்மா காந்தி, தெளிவா யோசிச்சு விளையாட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கு. PV நரசிம்மராவ் இல்லை, ஜவஹர்லால் நேரு இல்லை, திங்க் மகாத்மா காந்தி और सी अमिताभ बच्चन. $25 லட்சம் ரூபாய். பதில் தவறாச்சுன்னு நீங்க இழக்க போறது 21,80,000 ரூபாய். அமிதாப் பச்சன் ஆன்சர் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா அமிதாப் பச்சன் தான் ஆன்சர். மகாத்மா காந்தி இல்லை சார், கன்ஃபார்மாக இல்லை. நான் இல்லை, கன்ஃபார்மாக இருந்தால் நான் டைரெக்டாக லாக் பண்ணுவேன். மகாத்மா காந்தியா இல்லை அமிதாப் பச்சன்? அமிதாப் பச்சன் தான் 90% எனக்கு சொல்கிறது. அமிதாப் பச்சன் தான் இருக்கும்.
குவிட் பண்ணுறதா, லாக் பண்ணுறதா, இழக்கிறதா, அடையிறதா? இது வரைக்கும் வந்திருக்கோம். கையில் இருக்கிற பணம் எவ்வளோ மதிப்புள்ளது? கண்டிப்பாக நான் 90% ஷுவர் அமிதாப் பச்சன் தான், நாட் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இல்லை. இங்கே எவ்வளோ பர்சன்ட் ஷுவருங்கிறது இங்கே இல்லை. 1% தவறாக இருந்தாலும் 3,20,000 ரூபாய். சரிங்க சார், நான் குயிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அமிதாப் பச்சன் தான். ஆனால் அந்த ஒரு குவிட் பண்ணிக்கிறீங்களா? குயிட் பண்ணிக்கிறேன் சார். லாக் பண்ணுறீங்க? இல்லை, குயிட் பண்ணிக்கிறேன். ஷியோர்? ஷியோர். உங்கள் முடிவு சார். ஏன்னா 25 லட்சமே பெரிய விஷயந்தான். ஏற்கனவே 2 கேள்விக்கு நான் 640, 1250க்கும் ரொம்ப யோசித்து கரெக்டாக தான் சொன்னேன். இதுவும் அமிதாப் பச்சன் தான் ஆன்சர். ஆனால் ரிஸ்க் எடுக்க முடியல என்னால். குயிட் சார். குவிட்? குயிட். Genius Duraikannan is going to quit. 25 lakhs. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அமிதாப் பச்சன். Genius lock C Amitabh Bachchan. B Mahatma Gandhi was the right answer. தப்பிச்சேன். And you would have lost 21,80,000 வந்து நீங்க வந்து தொலைச்சிருப்பீங்க. சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. 25 lakhs is a big money. சார் அம்மா கூப்பிடணும். அம்மாவை கூப்பிடணுமா பிள்ளைக்கு? செக் அம்மாட்ட கொடுங்க சார். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. தேங்க்யூ சார். அங்கே சார். நீங்க ஆடலாமே? இல்லை சார், ஆட தெரியாது சார். என்ன சார், ஆட தெரியாது சார். நான் கற்றுக் கொடுக்கணுமா? சொல்லுங்க. ஓகே. சூப்பர். உங்களோட அற்புதமான வினாடி இது எனக்கே சொன்னேன். இது உங்களுக்கு மட்டும்தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.